எல்லா குழந்தைங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட தீபிகா அருண். இன்னைக்கு நம்ம ஒரு ரகசிய குறியீடு பத்தின கதை கேட்க போறோம். ரகசிய குறியீடா அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மற்ற யாருக்கும் புரியாம உங்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய, அனுப்புறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் மட்டும் புரியற மாதிரி எழுதி அனுப்புற ஒரு விஷயத்த ரகசிய குறியீடுன்னு சொல்லுவோம். இந்த கதையோட முடிவுல உங்களுக்கும் ஒரு ரகசிய குறியீட்டை நான் சொல்லித்தர போறேன். இந்த ரகசிய குறியீட்டை உங்க நண்பர்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதி அனுப்பலாம். வேற யாருக்கும் புரியாது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? வாங்க கதை கேட்கலாம். லட்டு குறியீடு. 2ஆம் வகுப்பு ஆ பிரிவில் ஒரு நாள் காலை. அஞ்சலி, இந்த குறிப்பை ரித்விக் கிட்ட கொடு என ராகுல் மெல்லிய குரலில் சொல்கிறான். ஏய் மது, இத ரித்விக் கிட்ட கொடு. அஞ்சலி குறிப்பை மதுவிடம் கொடுக்கிறாள். மது அன்வரிடம் கொடுக்கிறாள். அன்வர் சான்யாவிடம் கொடுக்கிறான். சான்யா ரித்விக்கிடம் கொடுக்கிறாள். ரித்விக் குறிப்பை படித்தான். பாட்டி லட்டு செய்திருக்கிறாள், சாப்பிடும் இடத்துக்கு பின்னால் சந்திக்கலாம். ஆனால் அஞ்சலி, மது, அன்வர் மற்றும் சான்யாவும் அதை படித்து விட்டனர். ஹை, பாட்டி செஞ்ச லட்டு. ஐயோ, எனக்கு என்னவோ நமக்கு ஒரு லட்டு கூட கிடைக்காது போல இருக்கே. எனக்கு லட்டு, எனக்கு லட்டு. அஞ்சலி, மது, அன்வர், சான்யா அனைவரும் லட்டு சாப்பிட வந்துவிட்டார்கள். எல்லோரும் லட்டுகளின் மீது பாய்ந்தனர். விரைவில் ஒரு லட்டு கூட மீதம் இருக்கவில்லை. அடுத்த நாள். அஞ்சலி, இது ரித்விக் கிட்ட கொடுக்குறியா? அஞ்சலி இந்த முறையும் குறிப்பை படிக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவளுக்கு புரியவில்லை. என்னது இது? ஏய் மது, எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஏதாவது புரியுதா பாரு. மதுவாலும் அதை படிக்க முடியவில்லை. அன்வராலும் சான்யாவாலும் முடியவில்லை. ஆனால் அதை எப்படி படிக்க வேண்டும் என ரித்விக்கு நன்றாக தெரியும். எழுதும்போது ராகுல் செய்ததைப் போலவே ரித்விக் தனது பென்சிலை சுற்றி அந்த சின்ன காகிதத்தை சுற்றுகிறான். ரகசியம் வெளியாகிவிட்டது. இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் மட்டும்தான் லட்டு. என்ன குழந்தைங்களா, ராகுல் எப்படி ரித்விக்கு அந்த தகவலை கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? மற்ற யாரும் படிக்க முடியாதபடி ராகுல் தன் செய்திய ரகசிய குறியீடா மாத்தினான். தகவலை மறைக்கும் இந்த முறையத்தான் மறையாக்கம், அதாவது ஆங்கிலத்துல என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்தியை வெளிப்படுத்துவதற்கு ராகுலோட குறிப்பை பென்சில் மேல சுத்தினா ரித்விக். மறைக்கப்பட்ட தகவலை படிக்கக்கூடிய எழுத்துக்களாக மாற்றும் முறை மறை விலக்கம், அதாவது ஆங்கிலத்துல டீக்ரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக மறையாக்கத்தையும் மறை விலக்கத்தையும் பயன்படுத்துவார்கள். சரி, ராகுல் ரித்விக்க போல ரகசிய செய்திகள் நீங்களும் அனுப்பணுமா? ஓடி போய் ஒரு பென்சில் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்தீங்களா? இப்போ ஒரு சிறிய துண்டு காகிதத்தை அந்த பென்சில் மேல சுத்தி விட்டு உங்க செய்திய அதுல எழுதுங்க. எழுதிட்டீங்களா? இப்போ அந்த காகிதத்தை பென்சிலில் இருந்து பிரித்தெடுத்து உங்க நண்பர்கள் கிட்ட கொடுங்க. உங்க நண்பரை மீண்டும் இன்னொரு பென்சில் மீது அந்த காகிதத்தை சுத்த சொல்லி அந்த செய்தியை படிக்க வைங்க. படிச்சாங்களா? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுல? இதே மாதிரி நீங்க வேற என்ன குறியீட்டு முறையை பயன்படுத்த முடியும்னு யோசிக்கிறீங்களா? அடுத்த முறை நாம சந்திக்கும் போது நீங்க எந்த குறியீட்டு முறையை பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு 3 பேர் கதை சொன்னாங்க. யார் இந்த 3 பேர்? ஒருத்தரை உங்களுக்கு தெரியும். அது யாரு? சம்யுக்தா அருண். இன்னும் 2 குரல் கேட்டுச்சே, ராகுல், ரித்விக். அது யாரு தெரியுமா? சம்யுக்தாவோட அண்ணனுங்க. அவங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் நண்பர்களே, என் பேரு அனிருத். வணக்கம் நண்பர்களே, என் பேரு வேதாந்த். வேதாந்த், அனிருத், சம்யுக்தா எல்லார்கூடயும் சேர்ந்து இன்னொரு கதையோட உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். லட்டு குறியீடு. எழுதியவர் சாக்ஷம் அரோரா. தமிழில் குணவதி. வெளியீடு பிரதம் புக்.